அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் டிசம்பர் 20 முதல் ஜனவரி 20, 2026 கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வித்தை காட்டும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை தலைப்பை சொல்கிறேன். வித்தை காட்டும் மாதம். ஆக வித்தைக்காரனாக நீங்கள் மாறுவீங்க, இல்லை உங்கள் வித்தையை காட்டக்கூடிய மாதமாக இருக்குது. ஏன்னா அப்படி 4ஆம் பாவத்துக்கு கிட்டத்தட்ட நவகிரகங்களில் 7 கோள்கள் தொடர்பு பெறுது. அப்போ உங்கள் வித்தை திறமை மேம்படும், புதியன கற்றுக்கொள்வீர்கள், ஓடி ஆடி பல விஷயங்களை கற்றுக்கக்கூடிய தன்மை வரும், அதை பயன்படுத்தக்கூடிய தன்மை. ஏன்னா பொதுவாக கன்னி லக்னம் கன்னிராசிக்கு அதிபதி யார்? புதன். புத்திசாலி, அதை அப்படியே பயன்படுத்திடுவார். இதே மிதுனத்துக்கும் புதன் தான், அங்கே பேச்சு அதிகமாக இருக்கும். பட் கன்னிக்கு காரியம் அதிகமாக இருக்கும், பேச்சு அவ்வளோதான் இருக்காது. அவ்வளவா பேச தெரியாது, அளவோடு பேசுவார், காரியத்துக்கு பேசுவார், அப்படி இருக்கும். பட் செயலில் தான் காட்டுவார். பேச்சு கம்மியாக இருக்கும், செயல் தான் அதிகமாக இருக்கும். செயலில் ஒன்றி போவது, எதையும் செய்வது, அப்படி ஒரு கைவினைஞர்களாக இருக்கிறது, இதெல்லாம் கன்னிக்கு தான் வரும். ஸோ இந்த மாதம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, வித்தை காட்டக்கூடிய மாதமாக இருக்குது. பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் வச்சுக்காதீங்க. ரிசல்ட் என்ன வேணாலும் இருக்கட்டும், லாபம் என்ன வேணாலும் கிடைக்கட்டும், நான் கவலைப்பட மாட்டேன். என் திறமையை முழுமையாக காட்டுவேன், களத்தில் இறங்கி விளையாடுவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஒரு திருப்தி, அப்படி ஒரு நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும். அதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது கிடைக்கும். இல்லாட்டி தூக்கம் வராது. மெடிடேட் பண்ணாமல் உங்கள் வித்தை திறமையை காட்டுறேன்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க, அதையும் இதையும் கற்றுக்குறீங்க, பரபரன்னு இருக்கீங்க அப்படின்னா சுகக்கேடுகள் வரும். அதனால் தூக்கம் கெடும். தூக்கம் கெட்டாலும் உடம்பு கெடும். உடம்பு கெட்டிருந்தாலும் தூக்கம் வராது. ஏன்னா வியாதியஸ்தர்கள்லாம் நைட்டில் தான் கஷ்டப்படுவாங்க. நோய்க்கு இரவு தான் தொல்லை, நோய்க்கு வலிமை வரும். நோயால் கஷ்டப்படுறது இரவில் தான் அதிகமாகும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த இருள்னாலே அங்கே சோகம் அதெல்லாம் வரும். ஜாக்கிரதை. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே சூழல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். அப்படி ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும். எல்லாம் சரண்டர் ஆவாங்க. உங்களுக்கு உங்கள் வித்தை திறமைக்கு அடிமை ஆவார்கள். எல்லாம் நீங்கள் வித்தைக்காரன்னா வித்தை யாரையும் எப்படி காட்டலாம். இப்போ சின்ன பசங்க, படிக்கிற பசங்க அப்படின்னா அவன் படிப்பில் அவன் செய்கிறது கலக்கலாக மார்க் வரும், சூப்பராக பரீட்சை எழுதுவான். வயசு பசங்க அவங்க வித்தையை காட்டுறதுன்னா வயசு காலம், டீனேஜ்னாலே த ஆப்போசிட் செக்ஸு. அதன் வழியாக பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம், நன்மைகள் அவர்களை கவருவது, இதெல்லாம் இந்த டீனேஜ் அந்த மிடில் ஏஜ் ஆளுங்களுக்கு கிடைக்கும். கல்யாணம் ஆகியிருந்தால் கூட மனைவியை கவருவது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறது, இல்லை இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வேலை செய்கிற மாதிரி வைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி வித்தையை காட்டக்கூடிய காலமாக இருக்குது. பெரியவங்க அப்படின்னாக்கா நல்ல அந்த ஒரு மற்றவங்களை எப்படி அடிமையாக்குவதுன்னு சொல்கிறது கொஞ்சம் தப்பு. இருந்தாலும் அடிமை போல் அவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது, வேலை பார்க்கறது, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வேலைக்காரர்களாக உங்கள்கிட்ட மாறுறது. ஏன்னா திறமை உள்ளவங்கள்ட்ட அப்படி தான் இறங்குவாங்க. அதனால தான் இந்த புதன் பார்த்திங்கன்னா, உங்கள் லக்னாதிபதி புதன், ராசி அதிபதி புதன் சூரியனோடையே இணைந்திருப்பார். சம்டைம் சூரியனை மிந்துறப்ப இவருக்கு தான் வலிமை சூரியனை விட. அதான் மினிஸ்டரை விட மினிஸ்டரோட பிஏவுக்கு அதிகம் பவர் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஆகும். அதனால் மூத்தவங்க பெரியவங்க கூட உங்கள்கிட்ட சரண்டர் ஆவாங்க. ஆச்சரியமான இது இருக்கும், அதிரடி வெற்றிகள், வித்தியாசமான வெற்றிகள். அது என்ன சார் வித்தியாசமான வெற்றினா? நார்மலாக இப்படி தான் கிடைக்கும், அப்படி தான் இருக்கும்னாக்கா நீங்கள் வித்தியாசமாக செஞ்சுடுவீங்க. அதில் ஒரு பெரிய மாற்றங்களை, டெக்னாலஜியை, லேட்டஸ்ட் டெக்னாலஜியை இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரிலாம் வந்துடும்.
அதனால தான் வித்தையை காட்டக்கூடிய நேரம். இப்போ லேட்டஸ்ட் இது இப்போ ஏஐ வந்திருக்கா, ஏஐ ரிலேட்டடெல்லாம் கற்றுக்கிறது இது பண்ணுறது கன்னிக்கு பக்காவாக இருக்கும். லேட்டஸ்ட்டாக எந்த விஷயம் புதிய விஷயம் எதை வேணாலும் கற்றுக்கலாம். இந்த புத்தாண்டு இந்த தை மாதம் பிறக்கிறப்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் தொடங்குறப்ப அதை காட்டி வித்தை காட்டுவீங்க. புதன்னாலே அப்படி கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுட்டு அதை அப்ளை பண்ணிடுவாங்க. பெருசாக கற்றுக்கிட்டே போக மாட்டாங்க, பிடிக்காது. அறிவை நிறைய சேர்த்துக்கிறது பிடிக்காது. நம்மளுக்கு என்ன தேவை, எது நம்மளுக்கு தேவை, எது லாபம் தரும், எது நன்மை தரும், அதில் தான் மனசு போகும். அதை பயன்படுத்தி என்ன செய்கிறது, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கேன், ஓகே நல்லா இருக்கு, அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம், அதை அப்ளை பண்ணி என்ன லாபம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். அந்த மாதிரி தன்மை தான் இருக்கும். அதை இந்த மாதம் செய்யணும். அப்படியே வித்தை காட்டும் நேரம்னாக்க நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். கற்றுக்கிட்டே போகக்கூடாது, பல விஷயங்களை கற்றுக்கிட்டே போகக்கூடாது. கற்ற வித்தையை வெளிப்படுத்தணும். அதனால தான் வித்தை ஏன்னா 7 கோள்கள் 4ஆம் பாவத்துக்கு வேலை பார்க்குது. அங்கே வித்தையை காட்டணுன்ட்ட கற்றுக்கிறது ஓரளவு கற்றுக்கலாம், உடனே செயல்படுத்தணும், செயலில் இறங்கணும். அப்போ தான் இந்த அதிரடி வெற்றிகளை இந்த ராகுவும் அப்படி ஒரு பரம திருப்தி நிம்மதி சந்தோஷத்தை கேதுவும் கொடுப்பார்கள். ஆச்சரியமாக இருக்கும். சனி பகவான் மனசுக்கு உகந்த சூழல், உகந்த நபர்கள், உகந்த அடிமைகள், வேலைக்காரர்கள் அமைகிற மாதிரி அவர் பண்ணுவார். ஆச்சரியமாக இருக்கும். பெரிய அளவுக்கு நீங்கள் ஒரு ஆள் பெரிய ஆளுன்னு நினச்சி செய்கிறப்ப தான் விரயமாகும். எல்லாம் மற்றவங்களோட இணைஞ்சு அவங்களையும் இணைச்சிக்கிட்டு வேலை பார்க்குறது அப்படி செய்கிறப்ப நல்லாவே இருக்கும். அண்ட் முறிவு பிரிவு வராதபடி நாகரிகமாக பண்பாடாக பேசக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இப்போ வேண்டும். ஏன்னா செவ்வாய் இல்லாட்டி கெடுத்து விட்டுருவார், சுகக்கேடை வரவழைச்சிடுவார், முயற்சிகளில் தடையை ஏற்படுத்துவார், விரயங்களை எதிர்பாராதவைகளை ஏற்படுத்துவார். பொதுவிலேயே நீங்கள் கொஞ்சம் பயம் உள்ளவர்கள் அப்படின்ட்டுருக்கேன். ஒரு தைரியமாக ஒரு காரியம் செய்கிறப்போ ஒரு தடை பிரச்சனை ஒரு முறிவு பிரிவு வந்துச்சுன்னா பயம் வந்துடும். ஐயோ இவங்களால் என்ன பிரச்சனை வருமோ, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுனாலே உங்களுக்கு தூக்கம் கெடும். அதுக்கு ஒரு ஐடியா, அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் தூக்கம் இருக்காது. அது ஒரு ஐடியா கிடைச்சாதான் ஆஃப் ஆவீங்க. நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. நேம் ஃபேமோட உங்கள் வித்தையை காட்டுறப்ப பேரு புகழோட தனம் வரும், தன வருவாய் வரும். சும்மா தனம் வராது, சைலண்ட்டாக பெரிய பணக்காரராக இருப்பார், ரொம்ப அந்தளவுக்கு வெளியில் தெரிய மாட்டார். பட் நடிகர்கள்லாம் பாருங்கள், ஓரளவு அந்த பணமும் கிடைக்கும், புகழ் மரியாதையும் கிடைக்கும், அவங்க சம்பாதிக்கிற அளவுக்கு அந்த புகழும் கிடைக்கும், புகழுக்கேற்றபடி பணம் அதுவும் கிடைக்கும். அதனால் அவங்க வித்தையை காட்டுங்க. வித்தையை கற்றுக்கிட்டே போகிறது வேண்டாம். ஏன்னா இப்போ நல்ல தசாபத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னமோ சொல்லுவாங்கல்ல கிராமத்தில் திட்டுற மாதிரி, நாய் வாய வச்ச மாதிரி கண்டதில் வாய வைக்கிறான்ப்பா. என்ன எதை வேணாலும் அதை கற்றுக்கிறான், அதை விட்டுட்டு பாதியில் இது பண்ணுறான் அதை பண்ணுறான், எதையும் ஒன்றா ஒரு முழுமையாக ஒழுங்காக ஒரு விஷயத்தை பண்ண மாட்டேங்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்கல்ல. ஏன்னா கலவுக்கியலாக சொன்னால் புரியுங்கிறதால தான் நான் இப்படி பேசுகிறேன். அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் அப்படின்னா அதை எடுத்து அப்ளை பண்ணிடணும். புரிஞ்சிருச்சா, பிடிச்சிருச்சா, நல்ல தெளிவு வந்துருச்சா, களத்தில் இறங்கணும். அப்போ தான் அந்த வெற்றி கிடைக்கும். அதை விட்டுட்டு இப்போ பாத்திரம் போயிட்டு மாற்றுறது, இப்படி மாற்றுறது, இந்த வேலைலாம். ஏன்னா அந்த பயம் உங்களை அப்படி தடுக்கும். சின்னதாக தடை வந்தால் அப்படி இருக்கும், அலைச்சல் வந்தால் அப்படி இருக்கும். சூரியன் அந்த அலைச்சலை கொடுப்பார், உடல் சுகக்கேடை கொடுப்பார். அந்த செவ்வாயும் அப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்துவார். தைரியமாக இறங்கணும். எப்போ பயம் வரும், ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை வந்தால் தானே பயம் வரும். எல்லோரையும் நினச்சிக்கங்க, முறிவு பிரிவு வராதபடி. கெட்டவனையும் கெட்ட விஷயங்களை விடுத்து நல்லதை பாருங்கள், கெட்டவன்கிட்ட உள்ள நல்லதை பார்த்து சேர்த்துக்கங்க, கூட்டாளியாக மாற்றிக்கங்க. அதெல்லாம் நீங்கள் புத்திசாலித்தனமாக செய்வீங்க. அப்படியே வளைந்து கொடுத்து ரூட்டை போட்டு வேணுங்கிறவங்க ஒண்டி நெருங்குவீங்க, வேண்டாதவர்களை விலக்கி விடுவீங்க. அந்த மாதிரி தன்மையெல்லாம் அந்த புத்திசாலித்தனமான அந்த புதன் அழகாக செய்யும். ஆக கன்னி லக்னம் கன்னிராசி அன்புள்ளங்கள் சரியாக வித்தையை காட்டி
ஒரு மனதிற்கு உகந்த விஷயங்கள் நடப்பது, லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு அதிரடி வெற்றிகள் அடைகிறது, மனதிற்கு பிடித்தவர்களோடு இணைவது, அதெல்லாம் நடக்கும். ஏன்னா அவங்க அப்படியே டோட்டலாக உங்களுக்கு சரண்டர் ஆவாங்க. அவங்க உங்களை விட பெரியவங்களாக இருப்பாங்க, உங்களை விட அனுபவசாலியாக இருப்பார்கள். அவர்கள்லாம் உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரி ஆகும். இதே கெட்ட திசாபுத்தி இருந்துச்சுன்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி கண்டதில் வாய வைக்கிறதுன்னு இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு, ஒரு ஒழுங்கு இல்லாமல், சரியான ஒரு புரிதல் இல்லாமல், சரியான திட்டமிடுதல் இல்லாமல் உங்கள் வித்தை திறமையை வீணடிப்பது, நல்ல சூழலை கெடுத்து கொள்வது, நல்ல பார்ட்னர்ஸை கெடுத்து கொள்வதெல்லாம் வரும். இதே மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஒரு சமநிலையில் பிஹேவ் பண்ண தெரியும். அப்படி ஒரு ஞானமாக நீங்கள் சபலம் இல்லாமல் நீங்கள் அப்படி பிஹேவ் பண்ணுங்கள். சபலம் இல்லாமல் இப்படி அப்படி குழம்பாமல் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சு பாருங்கள். இந்த மாதம் உங்களிடமிருந்து எக்ஸலண்ட் வெளிப்படும். இவனுக்கு இப்படி ஒரு திறமை இருக்குன்னே தெரியலப்பா. உங்களையே நீங்கள் வியப்பீங்க. மற்றவங்க வியக்கிறது அப்புறம் இருக்கட்டும், நீங்களே உங்களை பார்த்து வியப்பீங்க, உங்களை லவ் பண்ணுவீங்க. அதுக்கு கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். வித்தையை கற்றுக்கலாம், அது லிமிட்டடாக இருக்கணும். கற்றுக்கிறது 20% தான், அதை செயல்படுத்துவது 80% இருக்கணும். வித்தையை காட்டும் மாதம் இருக்கேன், வித்தையை சேர்க்கும் மாதம் அல்ல. அதை புரிஞ்சிக்கணும். அதுக்கு சரியான திட்டமிடுதலை வச்சு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியங்கள் நடக்கும். அந்தஸ்து மரியாதை உயரும். புதிய தொழில், புதிய பாதை உங்களுக்கு புலப்படும். நன்றி அன்புலங்களை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.